வெல்கம் டு லோட்டஸ் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இது நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் இருக்க எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைண்ட் அவுட் த எரர் சென்டென்ஸ் கொடுப்பாங்க நமக்கு குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷில். அதுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ அட்ஜெக்டிவோட ஆர்டர் அது என்னென்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ், ஏஎஸ், சிஓஎம்பி. ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒப்பீனியன். ஒப்பீனியன்னா ஒரு இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது, அந்த ஃப்ளார் எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக அக்லியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஒப்பீனியன். தென் சைஸ், வி நோ தட் டால், பிக், ஹை எல்லாமே. தென் ஏஜ், தென் ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், என்ன மெட்டீரியலால் இது மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது. தென் லாஸ்ட் ஒன் பர்பஸ், எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எ காட்டன் இந்தியன் நைஸ் சாரின்னு கொடுத்துருக்காங்க, அது ராங் ஸ்டேட்மெண்ட். எ நைஸ் இந்தியன் காட்டன் சாரி, நைஸ் வந்து ஒப்பீனியன், இந்தியன் வந்து ஆரிஜின், தென் காட்டன் வந்து மெட்டீரியல், சாரீ வந்து நவுன். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸை நம்ம கரெக்டாக எரரில் வந்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக ஆர்டராக நம்ம மேக் பண்ணணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ். ஒரு கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஏன்னா எரர் ரெக்டிஃபைங் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸோட ஆர்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.